ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மூலிகை ரசம் தான் வைக்கிறேன். மூலிகை ரசம் எப்படின்னு சொன்னீங்கன்னா, மூலிகை ரசம் வச்சு பரங்கிக்காய் வறுவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட மாவு அரைச்சிடும். சாயங்காலம் அரைக்கிறது எப்படி கிளம்புறையே அரைச்சிட்டோம்னா சாயங்காலம் இந்த மாவு வேணும். அதனால் நான் சாப்பாடு செய்யக்குள்ளேயும் மாவு அரைச்சிக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். எப்போதும் 11 மணி போல் ஒரு டீ குடிப்பேன். சமைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு டீ குடிப்பேன். அதனால் டீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஹீமோகுளோபின் ரொம்ப குறைச்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால 7 பாயிண்ட் தான் எனக்கு இருக்குது. அதனால் முருங்கைக்கீரை சூப்பு வச்சா ரொம்ப நல்லது. அதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. அதனால் நான் முருங்கைக்கீரை சூப்பு வச்சுக்கிட்டு வச்சு டீக்கு பதில் சூப்பை குடிச்சிடும்னு சொல்லிவிட்டு சூப்பு வைக்கிறேன். எல்லோரும் சேர்த்து தான் வச்சிட்ருக்கேன். நான் மூலிகை ரசம்னு சொன்னேன். ரசத்தை கூட்டணும். இல்லை சாதாரணமாக எப்போயும் ரசம் கூட்டுற மாதிரி ரசத்தை கூட்டிக்கிட்டு கடைசியில் கொதி வந்து இறங்க லேசாக பொங்கி வருதுல்ல, அப்போ அந்த மூலிகை கழுவி போட்டு இறக்க வேண்டியதான். அது என்ன மூலிகைங்கிறது கடைசியில் சொல்கிறேன். அதோட நன்மைகளை மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். அது வந்து வயிற்று புண்ணு ஆற்றும். வயிற்று புண்ணு இருக்குல்ல, அதுக்கு சரியாக போய்டும். அப்புறம் வந்து சளி பிடிக்காது. இம்யூனிட்டி பவரை கூட்டி கொடுக்கும். கண்ணுக்கு நல்ல கண் வந்து பார்வை வந்து நல்லாயிருக்கும், தெளிவாக இருக்கும். கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்கின்னும் வந்து நல்ல பளபளப்பாக இருக்கும். அதுக்காக தான் மின்னல் போல் ஸ்கின் இருக்கும். அதுக்காக தான் அந்த இலை வந்து ரொம்ப நல்லது. அதை வந்து குழம்பும் வைக்கலாம். வத்த குழம்பு வைக்கிறோம்ல, அப்போ வந்து இந்த இலையை போட்டு பூண்டோட வதக்கி எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு பூண்டோட இந்த இலையும் போட்டு வதக்கி குழம்பு எடுத்து கொட்டணும். குழம்பு எடுத்து கொட்டி கொதி விட்டு இந்த இறக்கணும். நல்லா இருக்கும். ஆனால் நான் ஒரு மூலிகை குழம்பு வச்சேன், ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் கூட நான் வந்து மின்னலையும் சேர்த்துருக்கேன். மின்னலை, ஆதண்ட இலை, வேலை இலைன்னு சொல்லிட்டு நிறைய இலைகள் சேர்த்து உத்தாமணி இதெல்லாம் வதக்கி வச்சு அந்த குழம்பு வைக்கணும். அது ரொம்ப நல்லது. வாரம் விட்டுப்போ வச்சு சாப்பிட்ணும். இதுதான் அந்த இலை. அது என்ன இலைங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் தாத்தா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த இலையோட நம்ம எங்கள் தாத்தா வந்து ஒரு சித்த வைத்தியர். அதனால நாங்கள் வந்து நான் எல்லா இலையும் யூஸ் பண்ணிப்பேன். ஒவ்வொரு இலையும் ரசம் வைக்கக்குள்ள குழம்பு வைக்கக்குள்ள எல்லாத்துக்கும் இந்த இலைகள்லாம் பச்சை இலையெல்லாம் போட சொல்லுவாங்க. அதனால் நான் போடுறேன். அது வந்து இந்த ரசத்தில் வந்து ஒரு வாரம் வந்து வாதாம் மடக்கி போட்டேன். ஒரு வாரம் வந்து வாதாம் மடக்கி முடக்கத்தான் மின்னலைன்னு சொல்லிட்டு இந்த இலை பேர் மின்னலை போட்டு இறக்கிட வேண்டியதான் கடைசியில் சொல்லிட்டேன். அதனால் மின்னலை, வாதம் மடக்கி, முடக்கத்தான் இதெல்லாம் ரசம் வைக்கக்குள்ளே கடைசியில் போட்டு இறக்கிட வேண்டியதான். அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதில் தான் நான் சேர்த்துக்குவேன். வாயுவுக்கும் நல்லது. வாயு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எங்கள் தாத்தா ஒரு சித்த வைத்தியருங்கிறதுனால எங்களுக்கு வந்து இது இலைகள்லாம் பற்றி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் பாட்டி குழம்பு வைக்கக்குள்ளே ரசம் வைக்கக்குள்ளே எல்லாம் போட்டு தான் அவங்க இங்கே எடுப்பாங்க. அதனால நான் அதேமாரியே வைக்கிறேன். 2-3 நாளைக்கு வேண்டிய மாவு அரைச்சி 2 டப்பில் அள்ளி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். சமைச்சிக்கிட்டே மாவு அரைச்சிடலாம். இதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்க வேணாம்னு சொல்லி சமைச்சிக்கிட்டே மாவு அரைக்கிறேன். ஒரு 2-3 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு நான் மாவு அரைப்பேன். அப்போ அரைச்சி 2 டப்பில் அள்ளி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். உடனே நைட்டுக்கு மட்டும் மாவு எடுத்து வெளில வச்சுட்டு மீதி நாளன்னைக்கெல்லாம் சேர்த்து வச்சுருவேன். சில சமயம் ஒரு நாளைக்கு வந்து அரைக்கக்குள்ளே வாதாம் மடக்கி முடக்கத்தான் போட்டு அரைப்பேன். முடக்கத்தான் தோசை ரொம்ப நல்லது. இன்னொரு நாள் முடக்கத்தான் தோசை அரைச்சி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். முடக்கத்தான் தோசை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பரங்கி பிஞ்சு ரொம்ப நல்லது இதயத்துக்கு. அதனால தான் பரங்கி பிஞ்சு தான் நான் வறுக்கிறேன். பரங்கி பழம் கூட வந்து வாய்வு இருந்தாலும் அது நல்லது தான். ஆனால் அந்த பரங்கி பிஞ்சு வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் பரங்கி பிஞ்சு இருக்குல்ல, அதை சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லது. பரங்கி பிஞ்சு தான் நான் வறுக்கிறேன் மசாலா போட்டு. போன வீடியோவில் கேட்ட விடுகதைக்கு விடை வந்து ஒரே வீடு 2 வாசல்னு கேட்டிருந்தேன். அதுக்கு விடை வந்து நோஸ். இந்த வீடியோவில் ஒரு விடை
விடுகதை இந்த வீடியோவில் ஒரு விடுகதை சொல்கிறேன். அது தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். தெரியலன்னா அடுத்த வாரம் வந்து அடுத்த வீடியோவில் நான் விடுகதைக்கு விடை சொல்லிடுறேன். யாரும் செய்யாத கதவு தானே மூடும் தானே திறக்கும், அது என்ன? அதான் இந்த வீடியோவுக்கு விடுகதை சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அடுத்த வீடியோவில் விடுகதை இந்த கமெண்டில் தெரிவிங்க. தெரியலன்னா நான் அடுத்த வீடியோவில் விடுகதைக்கு விடை சொல்லிடுறேன். சூப்பு வச்சு குடிக்கலாம். இதுமாரி குடித்தாலும் சரி, இருத்து குடித்தாலும் சரி, இல்லைன்னா அந்த கீரையை போட்டு மிக்சியில் அடித்து கலந்துக்கங்க. கலந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் முருங்கைக்கீரையை வேக வைக்கக்கூடாது. முருங்கைக்கீரை வெந்து கட்டுச்சு, அவத்திக்கீரை வேகாமல் கட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் முருங்கைக்கீரை வந்து சும்மா பச்சை மசங்காமல் எடுத்துடணும். அவத்திக்கீரையை நல்லா வேக வைக்கணும். இன்னைக்கு பிறந்த நாளுக்கானும் திருமண நாளுக்கான அனைத்து சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு வீடியோவில் 2 விடுகதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரெண்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு தெரியப்படுத்துங்க கமெண்டில். எங்களுக்கு எங்கள் பாட்டி எங்கள் அம்மா அப்பாலாம் எங்களுக்கு விடுகதை இதுமாரி கதையெல்லாம் சொல்லி தான் சாப்பாடு ஊட்டுவாங்க, தூங்க வைப்பாங்க. அதனால தான் நான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். பாய்.